நாடு முழுவதும் பாலியல் வன்கொடுமை நடக்குதுங்க. கிருஷ்ணகிரியில் 2 வயசு சிறுமியை திமுக ஒருத்தவன் கற்பழிச்சிட்டான், அயோக்கிய பைய. தூத்துக்குடியில் 12வது படிக்கக்கூடிய மாணவியை பாலியல் வன்புணர்வு செஞ்சு சாவடிச்சு கொன்னு காட்டில் வீசிட்டான். தமிழ்நாடு முழுவதும் மதுராந்தகத்தில் ஒரு 14 வயசு பொண்ணு 2 அயோக்கிய பிள்ளைங்க ஒன்னா சேர்ந்து கஞ்சாவை போட்டு சீரழிச்சு, கும்மிடி பூண்டியில, அரக்கோணத்தில் எங்கடா நடக்கல? பேப்பர் எடுத்தா பதறுதுங்க. ஒரு பாலியல் வன்புணர்வு செய்தி இல்லாம, ஒரு கொலை இல்லாம நாளை கிடக்க முடியலங்க. திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி பகுதியில் கூட்டம் பேசுறாங்க. கடந்த 2 மாசத்துல 30 கொலை நடந்திருக்கு. 30 கொலை. தமிழ்நாடு முழுவதும் பாலியல் வல்லுறவு. சிறுமிகள். என்னடா குடியால நோயாளி ஆயிடுச்சு அந்த சமூகம், நோயாளி ஆயிடுச்சுடா. கஞ்சாவை போட்டு தெருமுக்கில் நின்னுக்கிறான் 3 பசங்க 4 பசங்க, கண்ணெல்லாம் சொருகி போய் கிடக்குது. அந்த வழியா ஒரு அம்மா அப்பா, பொம்பளை பிள்ளைய வச்சிருக்கிற அம்மா அப்பா தைரியமா நடந்து போக முடியல. திரும்பி பார்த்தா எதுக்கு சண்டை போடுறோன்னே தெரியாம சண்டை போட்டு அடிச்சிடறான். வீட்டில் ஏறி சண்டை போடுறது, கஞ்சாவை போட்டு சீரழிஞ்சு கிடக்குதுடா தமிழ்நாடு. கொடுமைன்னு இதெல்லாம் பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா, கோயம்புத்தூர்ல ஒரு போலீஸ் சூப்பரண்ட் கமாண்டன்ட், அவர் தனக்கு கீழே வேலை பார்க்கக்கூடிய பெண் காவலருக்கு பாலியல் தொல்லை கொடுத்துருக்காப்ல. ஏண்டா இதெல்லாம் நடக்குதுன்னு தான்டா உங்ககிட்ட வர்றான், நீங்களும் அதே பண்ண எப்படிறா? என்ன நாடுறாது? இதெல்லாம் மாற்றணும். இதெல்லாம் எப்போ மாற்ற முடியும்? ஒரு நல்ல அரசாங்கம் அமையும் போது மாற்ற முடியும். இவங்க காலத்தில் மாறுறதுன்னா எப்பயோ மாறி இருக்கும். இவங்களுக்கு மாற்றணுங்கிற எந்த எண்ணமும் கிடையாது. மக்கள் போராடினா குண்டர் சட்டம் போடுவாங்க, சுட்டு கொள்ளுவாங்க. தூத்துக்குடியில் சுட்டு கொண்ட மாதிரி சுட்டு கொள்ளுவாங்க, அடிச்சு கொள்ளுவாங்க, போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு அடிச்சு சாவடிப்பாங்க. நல்லதுன்னு ஒன்று நினைக்க முடியாது, நல்ல ஒன்று ஒருத்தர் அந்த நாட்டில் வாழ முடியாது. இதை வீழ்த்தணும், இதை வெட்டி வீழ்த்தணும். திருட்டு பயலுங்க இந்த திமுக அதிமுக காரர்கள் இருக்கிறார்களே, 2 பேருக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. கடலில் கப்பல் போகுதுன்னா கப்பலை திருடினா அவன் அதிமுக காரன், கடலையே சேர்த்து திருடினா அவன் திமுக காரன். அவ்வளோதான் அவங்களுக்குள்ள வித்தியாசம். அதுலேயும் திமுக காரங்க விஞ்ஞான முறையில் திருடுவாங்க. அவன் திருடி இருக்காங்கிறதே உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. கடலை கொள்ள இருக்கு இந்த பக்கெட்டெல்லாம். பசிச்சவன் என்ன பண்ணுவான்? திருடன் பசிக்குதுன்னா கடலை செடியை பிடிங்க அப்படி உலுக்கிட்டு கடலையை பறித்து தின்னுட்டு போட்டுட்டு அவன் பாட்டுக்கு போயிடுவான். ஒரு கொத்து ஒரு 20-30 கொத்தை பறிச்சானா தெரியும், பார்த்தா ஐயோ திருடி இருக்காங்களேன்னு தெரியும். திமுக காரங்க திருடினா என்ன பண்ணுவாங்க தெரியுமில்ல? மேலே செடி அப்படியே இருக்கும், மண்ணுக்குள்ள கையை விட்டு கடலையை மட்டும் எடுத்துருவாங்க. பார்த்தா அப்படியே இருக்கும். இவர்கள் கோமாளிகள். அதிமுக காரங்கெல்லாம் எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தலைவர், மதுரை விமான நிலையத்தில் டிடிவி கட்சிக்காரருக்கும் அவருக்கு சண்டை நடந்து போயிருது. மதுரை மாட்டுத்தாவணி போலீஸ் ஸ்டேஷனில் எடப்பாடி பழனிசாமி மேலே வழக்கு. என்ன வழக்குன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? எதிர்கட்சி தலைவர் அவர், தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருந்தவர், செல்ஃபோனை திருடிட்டாருன்னு வழக்கு போட்டாங்க அவர் மேலே. செல்ஃபோனை திருடுறதா ஐயா எதிர்கட்சி தலைவருக்கு வேலை? நீங்கள் எடப்பாடி பழனிசாமி கேட்குறாங்க, 10,000 ரூபாய் கொடுப்பேன்னு சொல்கிறீங்களே கருணை தொகை எதுக்காக கொடுக்குறீங்கன்னு கேட்குறான். யார்? பத்திரிகையாளர். எடப்பாடி பழனிசாமி பொறுப்புமிக்க எதிர்கட்சி தலைவர் சொல்கிறாரு, பேட்டி இருக்குது நீங்கள் பாருங்கள். தமிழ்நாட்டில் வரி அதிகமாகிடுச்சு, திமுக ஆட்சி காலத்தில் விலைவாசி அதிகமாகிடுச்சு, வேலைவாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு, அதனால் மக்கள் துன்பப்படுறாங்க, அதனால் 10,000 ரூபாய் கொடுக்குறேன். யார் சொல்கிறது? எடப்பாடி பழனிசாமி சொல்கிறது. உண்மையிலேயே நீங்கள் அறிவாளி தானா? கம்பராமாயணத்திலிருந்து எழுதுனது சேக்கிலார்னு சொல்லும் போதே நாங்கள் சுதாரிச்சிருந்துருக்கணும், தப்பு பண்ணிட்டான். அவர் சொல்கிறாருங்க இதெல்லாம் ஏறி இருக்கு அதனால 10,000 ரூபா தர்றேன்னு. ஒரு நியாயமான எதிர்கட்சி தலைவர் என்ன பண்ணணும்? நாட்டில் வரி அதிகமாகிடுச்சு, நான் ஆட்சிக்கு வந்தால் வரியை குறைப்பேன்னு சொன்னால் நீ எதிர்கட்சி தலைவர். நாட்டில் வேலை வாய்ப்பு திண்டாட்டம் அதிகமாகிடுச்சு, நான் வந்தால் வேலை வாய்ப்பை உருவாக்குவேன்னு சொன்னால் நீ எதிர்கட்சி தலைவர். நாட்டில் விலைவாசி ஏறி போச்சு, நான் வந்தால் விலைவாசியை குறைப்பேன்னு சொன்னா நீ எதிர்கட்சி தலைவர். அவன் 5,000 ரூபா கொடுத்ததாயா எல்லாம் ஏறி போச்சு, நீ வந்து 10,000 ரூபா கொடுத்தா இதை விட பல மடங்குடா ஏறும். என்ன அறிவு இருக்கு? இவர்களை சகித்துக் கொண்டு பொறுத்து கொண்டு நீங்கள் வாழப் போகிறீர்களா அல்லது உங்கள் வாக்குகள் மூலம் புதிய அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்க போகிறீர்களா என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. பண்ணணும், முயற்சி பண்ணணும், புதுசாக எதையாவது ஒன்று தேர்ந்தெடுக்கணும். குண்டு சட்டிக்குள்ளேயே குதிரை ஓட்டக்கூடாது காலம் முழுக்க. உங்களுக்கு அசலான மாற்றாக இந்த பிள்ளைகள் வந்து நிற்கிறோம். தொடர்ச்சியாக 16 ஆண்டு காலமாக களத்திலே நிற்கிறோம். சிறுக முன்னேறி மக்களுடைய நம்பிக்கையை பெற்று 8.22% இந்திய தேர்தல் ஆணையத்தாலே அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியாக நாங்கள் மாறியிருக்கிறோம். 2016 முதல்ல தேர்தல் நிற்கும் போது 1.1% ஓட்டு, வெறும் 4 லட்சம் ஓட்டு. இந்த கட்சி முடிஞ்சு போறதுன்னா அன்னைக்கே முடிஞ்சு போயிருக்கணும். 4 லட்சம் ஓட்டு வாங்குறோம், தளரல, தோற்றம். அடுத்து 4 லட்சத்தை 8 லட்சமா மாத்தணும். 8 16 ஆச்சு, 16 36 ஆச்சு. இந்த 36 லட்சம் வாக்குகளில் இந்த 16 ஆண்டுகளில் ஒரு வாக்குக்கு கூட 1 ரூபாய் கூட காசு கொடுத்தது இல்லை.
அத்தனையும் மதிப்பு மிக்க வாக்குகள். நீ வாங்குவியா? திமுக அதிமுக 1000 ரூபாய் 2000 ரூபாய் காசு கொடுக்காம உன்னால ஓட்டு வாங்க முடியுமா? நீ காசு கொடுக்கலன்னா உன் பொண்டாட்டி புள்ள உனக்கு ஓட்டு போடுமா? ஓட்டு போடுமா? நேர்மையான ஆட்சியை, அரசியலை கொடுக்க வேண்டும் நினைக்கிறோம். அதனால நான் நேர்மை தவறக்கூடாது, எவனுக்கும் காசு கொடுக்க கூடாதுன்னு கொள்கையோடு இருக்கும். 2010 கட்சி தொடங்குகிற போது அறிவித்தோம், எந்த தேசிய கட்சிகளோடும் திராவிட கட்சிகளோடும் கூட்டணி இல்லை என்று. இன்று வரை கூட்டணி இல்லை. அன்னைக்கு சொன்னதுதான் இன்னைக்கும் கூட்டணிக்கு வாய்ப்பு இல்லாமல் இல்ல. காஞ்சி ஓஞ்சதும் ஓஞ்சி காஞ்சதும் ஒன்னா சேர்றாங்களே கூட்டணி. ஒண்ணுமே இல்லாதவனுக்குலாம் 8 சீட்டு ராஜ்யசபா. காங்கிரஸுக்கு என்ன வாக்கு சதவீதம்? கடைசி தேர்தலில் வெறும் 4% வாக்கு, 28 சீட்டு திமுகவில். தேமுதிகங்கிற ஒரு கட்சி முடிஞ்சே போச்சு, 8 சீட்டு. நாங்க 8.22% வாக்கு, 36 லட்சம் ஓட்டு. கேட்ட சீட்டு கொடுப்பான், கேட்ட பொட்டில கேட்ட படம் கொடுப்பான். ஆனாலும் போகல. ஏன்? எங்களை நம்பி ஓட்டு போட்டான் பாரு மக்கள். அவனா தனிச்சு நிப்ப, என்னைக்காவது ஒரு நாள் இந்த மனிதனுடைய ஆட்சி அதிகாரத்தை இவர்கள் கைப்பற்றுவார்கள் என்ற நம்பிக்கையில எங்களுக்கு வாக்கு செலுத்தினார்கள். மக்கள் எங்கள் மீது வைத்திருக்கிற அந்த நம்பிக்கையை நாங்கள் சிதைக்க விரும்பவில்லை, உடைக்க விரும்பவில்லை, விரும்பல. அதனாலே பெருமக்களே களத்திலே நிற்கிறோம். ஒரு நேர்மையான அரசியலை கை கொண்டு 16 ஆண்டு காலமாக தமிழகத்தினுடைய அனைத்து பிரச்சனைகளுக்கும் களத்திலே நின்று போராடி வருகிறோம். 36 லட்சம் வாக்கு செலுத்திய பெருமக்களை இன்னும் ஒரே அழுத்து நடக்காதது நடக்கும். தமிழகத்தின் சட்டமன்றத்திற்குள்ளே நாம் தமிழ் கட்சியினுடைய குரல் ஒலிக்கும். தமிழ்நாடு அரசாங்கம் புதிய அத்தியாயங்களை காணும். மாற்றத்துக்கு தயாராக இருங்கள், புதியவர்களை தயவு செய்து ஆதரியுங்கள். இன்னும் எத்தனை ஆண்டுகளுக்கு நாங்கள் எங்களை நிரூபிக்க வேண்டும்? இன்னும் எத்தனை ஆண்டுகளுக்கு நாங்கள் தீக்குளித்துக் கொண்டே இருக்க வேண்டும்? இன்னும் எத்தனை ஆண்டுகளுக்கு எங்களை புடம்போட போகிறீர்கள்? இன்னும் எத்தனை ஆண்டுகளுக்கு? நீங்கள் இறுதி வரை சோதித்தாலும் பெருமக்களே, தாய் தமிழ் உறவுகளே, எங்கள் கண்களிலே கடைசி ஒளி இருக்கிற வரை, எங்கள் நாசி கடைசி மூச்சு காற்றை உள்ளிழுக்கிற வரை, எங்கள் இதயம் கடைசி முறை துடிக்கிற வரை, எங்கள் உடம்பிலே இருக்கிற ரத்தம் கடைசி சொட்டும் பூமியிலே சிந்துகிற வரை நாங்கள் இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் நிற்போம், உறுதியாக நிற்போம். களம் கண்டு தேர்தலிலே நிற்கிறோம். எங்களை ஆதரிக்க வேண்டியது உங்களுடைய கடமை. தயவு செய்து தவற விட்டு விடாதீர்கள். இந்த நாடு சுடுகாடாக போவதற்கு முன்பாக இந்த பிள்ளைகளினுடைய கைகளிலே கொடுத்து விடுங்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேன், நாங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் எங்களுக்கு தான் வாக்கு செலுத்தணும். திமுக காரன் அதிமுக காரன் ஊழல் செய்யாம லஞ்சம் வாங்காம ஓரளவுக்காவது சரியா அரசியல் பண்ணணும்னு நினைச்சா அப்பயும் நீங்க எங்களுக்கு தான் வாக்கு செலுத்தணும். அது எப்படி? அது அப்படிதான். நாம் தமிழ் கட்சிக்கு நீங்கள் வாக்கு செலுத்தினால் ஒரு புதிய கட்சி வளர்கிறது என்றால், ஒரு புதிய தத்துவம் வளர்கிறது என்றால், நமக்கு போட்டிக்கு ஒருத்தன் வந்துட்டான்னு பயந்தாவது அவன் தன்னை திருத்திக்குவான், ஒழுங்கா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆக நீங்க எப்படி பார்த்தாலும் எங்களுக்கு தான் ஓட்டு போடணும், எங்களுக்கு தான் போடணும். வாக்குரிமையினுடைய வலிமையை தெரிந்து பயன்படுத்துங்கள், உணர்ந்து பயன்படுத்துங்கள். இந்த தொகுதியிலே போட்டியிடுகிற ஜெயங்கொண்டம் சட்டமன்ற தொகுதியினுடைய போட்டியிடுகிற எங்கள் மதிப்பிற்குரிய சகோதரி ரேவதி கலைமணி அவர்களுக்கு விவசாய சின்னத்திலே, ஏற்கலப்பை தாங்கி இருக்கிற விவசாய சின்னத்திலே உங்களுடைய வாக்குகளை செலுத்துங்கள். உங்கள் வாக்குகள் ஒவ்வொன்றும் மதிப்பு மிக்கது. மதிப்பிற்குரிய மக்களே, நாம் உறுதியாக இந்த மண்ணை ஆளுவோம். சீமானின் தம்பிகள், பிரபாகரனின் பிள்ளைகள் இந்த மண்ணிலே சத்தியமாக தமிழ் தேசிய தத்துவத்தை நிறுவுவோம், உறுதியாக நிறுவுவோம். எங்கள் அன்னை, எங்கள் நாடு, எங்கள் மக்கள் வாழ்கவே. இன்ப தமிழ் வளர்க்கும் தங்க மக்கள் வாழ்கவே. அலை இருக்கும், மழை இருக்கும், காற்றிருக்கும் நாள் வரை அறிவிருக்கும் தமிழர் கூட்டம் வாழ்க வாழ்க வாழ்கவே. நன்றி.